அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் கடிவாளம் என்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். கதைக்குள் செல்வதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கதைக்குள் செல்வோம். இன்றைக்கு என்னமோ மாடசாமிக்கு கண்ணில் உறக்கம் ஒட்டவே இல்லை. மனதில் ஏகப்பட்ட நச்சரிப்பு. தவறு செய்துவிட்டோமோ என்ற ரகசியமான உளைச்சல்கள். புரண்டு புரண்டு படுத்தா. விடிவிளக்கின் மங்கலான பச்சை வெளிச்சத்தையே பார்த்தான். மனைவியும் குழந்தையும் பாயில் படுத்திருப்பது நிழலாக தெரிந்தது. அயர்ந்த தூக்கம். பார்க்க பொறாமையாக இருந்தது. பஸ்ஸை விட்டு இறங்கி பனிமனையில் கணக்கு முடித்துவிட்டு வந்தான் என்றால் சாப்பிட்டதும் படுத்து விடுவான். அடித்து போட்ட மாதிரி உறங்கி விடுவான். விடிந்த பிறகுதான் மனைவி குழந்தை வாழ்க்கையெல்லாம். அப்படி தூங்குகிறவன் தான். இன்றைக்கு என்ன எழவோ உறக்க வந்து ஒட்டவே மாட்டேன்கிறது. மனதில் ஒரே தவிப்பு. கிடைத்த பொக்கிஷத்தை பறிகொடுத்து விட்ட மாதிரி ஒரு நமைச்சல். அமைதி இழந்த நினைவுகள் பல திசைகளில் ஓடி அலைகின்றன. ஒருத்த சொத்தை ஒழிச்சு வச்சா அது நிலைக்கவா செய்யும்? நோயோ நொடியோ வந்து அதையெல்லாம் வாரி சுருட்டிண்டு ஓடிவிடாதா? அதில் என்ன பெருமை இருக்குது? கண்டக்டர் உத்தியோகம் இருக்குது, கை நிறைய சம்பளம், காலம் இருக்குது, நாளும் இருக்குது. உழைச்சி எம்புட்டோ சம்பாதிக்கலாம். அடுத்தவங்க சொத்தை அமுக்கி சம்பாதிக்கிறதும் ஒரு சம்பாத்தியமா? மனசாட்சி கொத்தி பிடுங்காதா? சேச்சே. இப்போ 4 பேராச்சும் யோகியன்னு சொல்லுவாங்க. அது போதாதா? ஒரு மனுஷ வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது அதுதானே. நியாயப்படுத்துகிற இந்த நினைவை வெட்டி முறித்து கொண்டு மற்றொரு நினைவு. வாழ்க்கையின் வெக்கையில் அடிபட்டு கன்றி போன அந்த நினைவு கருண கொடூரமாய் கை கொட்டி கேலி செய்தது. யோகியன்னு பேர் வாங்கி என்ன செய்ய போகிற? யோகியன்னு சொல்லிக்கிட்டு கடை முன்னால் நீ நின்னா அரிசி பருப்பு அள்ளி விடுவாங்களா? உலகத்தில் யோகியனுக்குன்னு சல்லி காசு சலுகையாச்சும் உண்டா? ஊரெல்லாம் கூடி உனக்கு கிரீடமாக தூக்கி தர போகிறாங்க. இப்படியும் பிழைக்க தெரியாத பயலும் இருப்பானா? கிடைச்சதையும் கொடுத்துட்டு நிற்கிற கிறுக்க மாதிரி அலையிறேன்னு உன்னை கேலியும் கிண்டலும் தான் செய்வாக. மனம் ஒருநிலைப்படவில்லை. மேஜையில் இருந்த கைகடிகாரத்தை எடுத்து பார்த்தான். மணி 1:15. வயிறு பசிப்பது போல் இருந்தது. உதடு தொண்டையெல்லாம் உலர்ந்து போயிருந்தது. லைட்டை போடாமலேயே அடுப்பங்கரைக்குள் நுழைந்து ஊகத்திலேயே கையால் துழவி சொம்பை எடுத்து தண்ணீர் குடித்தான். சொம்பை மறுபடி கீழே வைக்கிற போது அந்த சத்தத்தில் லக்ஷ்மி தலையை தூக்கி பார்த்தாள். என்ன, இன்னும் தூங்கலையா? தூக்க வரலை என்றான். பிறகு என்று லக்ஷ்மி கேட்க, ஒன்றும் இல்லை, தூங்கிடுவேன். அவள் விட்ட இடத்திலிருந்து தூக்கத்தை பிடித்தான். சீரான மூச்சு சப்தம் வருகிறது. இவன் கட்டிலில் உட்கார்ந்து சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். மனம் அது பாட்டுக்கு கண்ட மேனிக்கு ஓடிக்கொண்டிருந்தது. பஸ் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த டவுன் பஸ்ஸில் மாடசாமி டிக்கெட் போட்டு கொண்டிருந்தான். டைம் கீப்பர் ஆஃபீஸில் ட்ரிப் சீட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு அதோ டிரைவர் வருகிறார். அவரை மதித்து கொண்டு இன்னொரு டிரைவர். என்ன பாஸ், உங்கள் ஜோடி யாரு? அதற்கு அவன் மாடசாமி என்று கேட்க, எந்த மாடசாமி என்றார் ஒரு டிரைவர். நம்ம சிரிச்ச முகம் என்று இன்னொரு டிரைவர் சொல்ல, ஆட நம்ம சிரிச்ச முகமா? பெரிய பெஜார் இல்லை என்று கேட்க, அதை ஏன் கேட்குற, ஒரே போர். அவர்கள் கிண்டலாய் சிரித்து கொள்வதை இவன் கவனிக்கிறான். மாடசாமின்னு பெயரை சொன்னால் ஆளை தெரிய மாட்டேங்குது. சிரிச்ச முகம்னு சொன்னால் தானே தெரிகிறது. இவன் சிடுசிடுப்பான ஆளாம். எந்நேரமும் உருன்னு இருப்பானா. சிரிப்பையே இவன்கிட்ட பார்க்க முடியாதான். அதை கேலி செய்கிற பட்டப்பெயர் தான் சிரிச்ச முகம். மனமிட்டு சிரித்து பேசி கலகலப்பாக இருக்கிற மாதிரியா தொழிலும் வாழ்க்கை இருக்குது? அந்த லட்சணத்திலேயே மனுஷங்களும் இருக்காங்க. நல்ல வாழ்நிலையிலேயும் நல்ல சூழ்நிலையும் தானே நல்ல மனநிலை அமையும். சுற்றிலும் தீ பற்றிக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கும்போது நடுவில் நின்று குளுமையாவா சிரிக்க முடியும்?
பஸ்ஸில் ஏறி உட்கார்ற சகலரும் கண்டக்டரை பகையாளியாக பார்க்குற மாதிரி தானே பார்க்குறாங்க. அனுதாபமாக ஒரு பார்வை கூட பார்க்க முடியலையே. 60 பைசா டிக்கெட்டுக்கு 5 ரூபா நோட்டு, 1 ரூபா 60 காசு டிக்கெட்டுக்கு 20 ரூபா நோட்டு. அதுவும் மனுஷனாக மதித்து நீட்டுவாங்களா? எழப்பமா அலட்சியமாக நீட்டுவாங்க. எல்லாரும் நோட்டாகவே நீட்டினா சில்லறைக்கு நான் எங்கே போக? கஜானாவா என் பைக்குள்ளே இருக்குது. 25 ரூபாய்க்கு சில்லறை மாற்றி போட்டாலும் அடுத்த ட்ரிப்பிலேயே காலி ஆகிடுது. ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் சில்லறை சரி பார்த்து கொடுக்கறதுக்குள்ளே மூளையே கசங்கி போகுது. இதில் 5 பைசா குறைஞ்சா கூட முணுமுணுப்பு. காஞ்சி போன மடங்களிலிருந்து பாஞ்சி வர வசவுகள். பெருக்கல் கணக்கு போட்டு பார்த்து தினமும் கண்டக்டர் 100 ரூபாய் பொட்டலத்தோடு வீட்டுக்கு செல்வதாக பொறுமி புகஞ்சி போகிற பேச்சுகள். இப்படி குமிஞ்சு குமிஞ்சு அடங்குகிற உறையுற உணர்ச்சியெல்லாம் மூஞ்சிலே வந்து சிடுசிடுப்பாக வந்து நின்றுக்கிடுது. நான் என்ன செய்ய? ஸ்டேரிங்கில் கால் வைத்த நிலையில் போகலாமா என்றார் டிரைவர். மாடசாமி என்றான். விசிலடித்தான். பஸ் உயிர் பெற்றவுடன் வெளியே சிதறி நின்ற பயணிகள் மொளேர் என்று ஓடி வந்து இடித்து கொண்டு தொற்றினர். உள்ளே வாங்க, ஏறுங்க. டிக்கெட் டிக்கெட். எங்கே போகணும்? 90. சில்லறை இல்லையா? 15 பைசா இருக்கா? அதுவும் இல்லையா? படியில் நிற்கிறது யாரு? எத்தனை தடவை சொல்கிறது? உள்ளே வாயா. மாடசாமி என்ற மிஷின் ஓடத் தொடங்கியது. ஓட ஓட சூடேறி கொண்டிருந்தது. நெருக்கி அடித்து கொண்டு உட்கார்ந்திருந்த மனிதர்கள். நடுவில் ஆண் பெண் வித்தியாசமில்லாமல் அப்பி போய் நின்ற தொங்கிய மனிதர்கள். டிக்கெட் யாருக்கு வேணும்? கேட்டு வாங்குங்க. படிக்கட்டில் யார் டிக்கெட் எடுக்கணும்? சீக்கிரம். மாடசாமி இன்வாய்ஸ் எழுதுவதற்கு முன்பே கடைசி வரைக்கும் கேட்கிற மாதிரி, டிக்கெட் வேணுமா? யாரோ டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கா என்று கத்தினான். நிற்க இடமில்லை. டிரைவர் பக்கத்தில் ஒரு கம்பியில் முதுகை சாய்த்து இன்வாய்ஸை எழுதினான். இடது உள்ளங்கைக்குள் அடங்கியிருந்த டிக்கெட் கற்றைகளில் நம்பரை சரிபார்த்து எழுதி கொண்டிருக்கும் போது டிரைவருக்கு இடது பக்கம் ஒற்றை சீட்டில் உட்கார்ந்திருந்த பெரியவர் ஆமர் நாட்டுக்கு ஒரு டிக்கெட் என்ற 20 ரூபாயை நீட்டினார். மாடசாமிக்குள் தீ பிடித்த மாதிரி இருந்தது. எங்கே ஏறினது? சிவகாசி. இந்நேரம் வரைக்கும் டிக்கெட் வாங்காமல் எங்கே போனீரு? தொண்டை காய கத்தினேனே, காதில் விழலை என்றான் மாடசாமி. பெரியவர் முகத்தில் மெலிசாக மிரட்சி பரவியது. சட்டென்று அது சினமாக மாறிக்கொண்டது. இங்கே நீங்கள் வந்தாதானே வாங்க முடியும் என்றார். இங்கே 4 தடவை வந்தேன்ல, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் டிக்கெட் கொடுத்தேன்ல, நீர் ஏன் வாங்கலை என்றான் மாடசாமி. நீங்கள் கேட்டாதானே நான் வாங்க முடியும் என்றார் பெரியவர். யோ, வாங்காமல் இருந்ததும் இல்லாமல் சண்டி வழக்குமா பன்றீரு? மாடசாமி சீர பெரியவரும் பாய வண்டிக்குள் வெக்கை பரவியது. டிரைவர் குறுக்கிட்டு மாடசாமியை சமாதானப்படுத்தினார். சரி சரி, பேச்சை நிறுத்திட்டு டிக்கெட்டை கொடுத்து தொலை. இவனுக்கு எரிச்சலாய் வந்தது. எரிந்து விடுவதைப் போல அவரை பார்த்தான். சில்லறை இல்லையா? இல்லை. டிக்கெட்டை கிழித்து கொடுத்தான். விரலிடுக்கில் நீலவாக்கில் மடித்து வைத்திருந்த ரூபாய்களில் உருவி 18 ரூபாயை கொடுத்தான். பையை திறந்து சில்லறையை குலுக்கினான். 10 பைசா இருக்கா? 50 பைசா தரேன் என்றான் மாடசாமி. இல்லையே என்று பெரியவர் சொல்ல பையை குலுக்கி பார்த்தான். 35 காசு தான் தெரியது. கொடுத்தான். பெரியவர் உள்ளங்கையில் வைத்து எண்ணி சரிபார்த்துவிட்டு, இன்னும் 5 பைசா என்றார். இல்லை என்று மாடசாமி சொல்ல, நான் 5 பைசா குறையா கொடுத்தா நீங்கள் டிக்கெட் தருவீங்களா? மாடசாமிக்கு சுரீர் என்று அடிபட்டது போல் இருந்தது. உள் மனம் வலித்தது. பொறு
என்ற லகான் போட்டு கொண்டிருந்த உள்மனமே அலறிவிட்டது. விருட்டென்று நிமிர்ந்த பார்வையில் அக்கினி. வெடித்து விட்டான். வார்த்தைகள் மனதின் அனலாய் சிதறின. பெரியவரும் விடாக்கண்டனாக வார்த்தைக்கு வார்த்தையாக மோதினார். நீ வா போ என்று தரம் தாழ்ந்து ஆபாசமாயிற்று. மற்றவர்கள் தலையிட்டனர். இருவரையும் அடக்கினர், சமாதானப்படுத்தினர். பஸ்ஸுக்குள் வெக்கை குறைந்தது. குண்டும் குழியுமான ரோட்டில் பஸ் அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டிருந்தது. கிராமங்களை கடந்தது, நின்றது, இறங்கியது, ஏறியது, போய்கொண்டே இருந்தது. அகமநாடு போய்விட்டு சிவகாசி வந்து சேர்ந்த பஸ் நிலையத்துக்கு வெளியே வந்து நின்றது. இந்த ட்ரிப்போடு இவர்கள் பணி நேரம் முடிகிறது. அடுத்த டிரைவர் கண்டக்டரிடம் வண்டியை ஒப்படைக்க வேண்டும். டிரைவர் இறங்கி டீ கடையை நோக்கி போய்விட்டார். பயணிகள் எல்லாம் இறங்கிய பிறகு மாடசாமி வழக்கம் போல் ஒவ்வொரு சீட்டாக பார்த்தான். குனிந்து சீட்டுக்கடியிலும் பார்த்து வந்தான். டிரைவர் சீட்டுக்கு இடது பக்கம் உள்ள ஒற்றை சீட்டிற்கும் பாடிக்கும் நடுவில் இடுக்கில் ஒரு சிறிய பேப்பர் பொட்டலம் அலட்சியமாக எடுத்து விரித்தான். உடம்பெல்லாம் அதிர்ச்சி மின்சாரமாய் ஓடி பரவியது. தங்கச் செயின், புத்த முதுசாக இரட்டை வடம். உள்ளங்கையில் தூக்கி போட்டு பார்த்தான். 5 பவுனுக்கு குறையாது. மனதுக்குள் பிரளயம். ஓங்கி அடிக்கிற அலையாக நினைவுகள். கல்யாணமாகி 4 வருஷமாகுது. ஒரு மூக்குத்தியாச்சும் வாங்கி இந்தான்னு தந்தீங்களா? நீங்களும் உங்கள் சம்பாத்தியமும். அற்பத்திலும் அற்பமாய் தனக்கு தன்னையே உணர்த்துகிற லட்சுமியின் அந்த சொற்கள் நெஞ்சுக்குள் ஒலித்தன. இந்தா 5 பவுன் நகை என்று நீட்டினால் லட்சுமியின் மனம் எப்படி மலர்ந்து வெடிக்கும்! ஆனந்த மின்னல் பளிச்சிடுகிற அவளது கண்கள், ஆச்சரிய புன்னகை நிறைந்து பிரகாசிக்கிற சிவந்த முகம், சிரிப்பு மலர்கள் பூத்து ஈரக்குளிர்ச்சியாக மின்னுகிற உதடுகள், மயங்கிய மனதில் நறுக்கென்று கிள்ளுவதைப் போல் ஒரு உணர்ச்சி, மனதுக்குள் சப்பென்று விழுகிற ஒரு அடி. சி நாய, அடுத்தவன் நகையை அமுக்கி உன் பொண்டாட்டி கழுத்தில் போடவ ஆசைப்படுத? நீ எல்லாம் மனுஷன்தானா? சோத்தை தான் திங்கியா? உள் மனதில் இந்த உழுக்களில் அப்படியே கலகலத்து போனான். பனிமலைக்கு போகிற ஒரு பஸ்ஸில் ஏறிக்கொண்டான். மனசுக்குள் ஒரு திகிலான பரவசம் சுமையாக அழுத்த நடுக்கத்துடன் கணக்கு முடித்தான். மேனேஜர் அறைக்குள் நுழைந்தான். வெள்ளை பேப்பரில் நகை பொட்டல் விவரமெல்லாம் எழுதி வைத்துவிட்டு மேனேஜரிடம் நகையையும் ஒப்படைத்த பிறகுதான் மனதுக்கு சுலபமாக சுவாசிக்க முடிந்தது. பாரத்தை இறக்கி வைத்துவிட்ட நிம்மதி, அலுப்பு தீர குளித்த மனச்சாந்தி. அப்போது சாந்தி அடைந்த மனம் இப்போது அலைப்பாகிறது. ஞானயமாய் ஒப்படைத்த யோகியம் சரிதானா? கிறுக்குத்தனமானது தானா? 4 பேர் பாராட்டுவார்களா? பிழைக்க தெரியாதவன் என்று நமட்டு சிரிப்பு சிரிப்பார்களா? தேல் கடிப்பட்ட குரங்காக மனம் ஆடி குதித்து அலைமோதுகிறது. தூக்கத்தை அண்டவிடாமல் நிம்மதியை பிராண்டுகிறது. லட்சுமிக்கு தெரிந்தால் என்ன சொல்வாள்? இழப்பமாய் சொல்வாளோ? கடவுளா பார்த்து கையில் தூக்கி கொடுத்ததையும் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறீங்களே, நீங்கள் ஒரு ஆம்பளைதான்னு சீருவாளோ? சிகரெட்டை அணைத்தான். அலைந்து தவிக்கிற மனதோடு படுத்தான். வலுக்கட்டாயமாக இமைகளை மூடினான். மூடிய இமைகளுக்குள் ஏதேதோ காட்சிகள். 2-3 நாட்கள் ஓடிவிட்டன. சினிமாவுக்கு போய்விட்டு 10 மணிக்கு மேல் வீட்டுக்கு வந்தான். அதிசயமாய் விளக்கு எரிந்தது. இன்னும் லட்சுமி தூங்கலையா? காத்திருந்தவளைப் போல உற்சாகமாக எதிர்கொண்டாள். எங்கே போனீங்க இந்நேரம் வர? ஏன், சினிமாவுக்கு தான். எதுக்கு கேட்க என்றான் மாடசாமி. உங்களை தேடி ஒருத்தர் வந்து 7 மணிலிருந்து காத்திருந்தாரு என்றாள் லட்சுமி. என்னவா என்றான் மாடசாமி. அவர் சொன்னதை கேட்டு எனக்கு மனமே கலங்கி போச்சு. உங்களை நினச்சா எனக்கு எம்புட்டு பெருமையாக இருக்குது தெரியுமா? தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் தவித்த மாடசாமி சிடுசிடுப்பாய் சீறினான். என்னங்கிறத சட்டுன்னு சொல்லி தொலைய. வீட்டு வாசலில் யாரோ நுழைகிற செருப்பு சத்தம். திரும்பினான். பெரியவர். அன்று பஸ்ஸில் இவனுடன் சண்டை போட்ட அதே பெரியவர்.
ஆனால் ஆள் ரொம்ப கலகலத்து போயிருந்தார். கண்ணில் கனத்து நின்ற சோகம், துன்பத்தில் புரட்டி எடுக்கப்பட்ட வாட்டம் முகத்தில். விளங்காமையோடு திகைத்தான். என்ன ஐயா? வெட்க உணர்வும் நன்றி உணர்வும் முரண்பட்டு ததும்ப கையெடுத்து கும்பிட்டார். கோயில் கட்டி கும்பிடணும் தம்பி உங்களை. எங்கள் குடும்பத்துக்கு குலதெய்வமே நீங்கள் தான். அவர் கண்ணிமைகள் ஈரத்தில் நனைந்தன. கையில் கிடைச்ச 4 ரூபாயை கூட கண்காணாமல் அமுக்கிடுகிற இந்த காலத்தில் 5 பவுன் தங்க நகை கிடைச்சோம், அதை நாணயமாக ஒப்படைச்சிங்களே தம்பி. உங்கள் கூட 5 பைசாவுக்காக அற்பத்தனமாக சண்டை போட்டேன் அன்னைக்கு என்றார் பெரியவர். அதெல்லாம் இருக்கட்டும், அப்போ இந்த நகை உங்களுடையதானா என்றான் மாடசாமி. ஆமாம் தம்பி, 1.5 வருஷமாக நகை பிரச்சனையில் என்னோட ஒரே பொண்ணு வாழா வெட்டியாக வந்து கிடந்தா. ஊரில் பஞ்சாயத்து பண்ணி 5 பவுன் நகை போட்டு புருஷங்கூட அனுப்புறதுன்னு முடிவு செய்தாக. தாய்க்கு தாயாக இருந்து காலம் பூரா சோறு போட்ட பூர்வீக புஞ்சையை விற்று அந்த பணத்திலே தான் அன்னைக்கு நகை வாங்கிக்கிட்டு ஊருக்கு போனேன். நகை தொலைஞ்சதுன்னு தெரிஞ்ச உடனே என் பொஞ்சாதி மருந்தை குடித்து ஆஸ்பத்திரியில் அரை உசுராக கிடக்கிறா என்றார் பெரியவர். ஐயோ, அப்புறம்? நீங்கள் ஒப்படைச்ச நகையில் தான் என் பொண்ணோட வாழ்க்கையும் வம்ச விருத்தியும் அடங்கியிருக்கு தம்பி. சரி, அதுக்கு நான் என்னமும் செய்யணுமா? மேனேஜர்கிட்ட பேப்பர் எழுதி கொடுத்தேன். அவர் ரொம்ப நேரம் என்னை விசாரித்தார். உங்களையும் விசாரிக்கணும்னு சொன்னார் என்றார் பெரியவர். அவ்வளவுதானே? நீங்கள் அன்னைக்கு அந்த சீட்லே தான் உட்காந்துருந்தீங்க. அந்த பொருள் உங்களுடையதாக இருக்க நியாயம் இருக்குன்னு மேனேஜர்கிட்ட சொல்லிடுதேன். போதுமா ஐயா? கவலைப்படாமல் போங்க என்றான் மாடசாமி. அது போதும் தம்பி. உங்களை மாதிரி 1-2 நல்ல ஆத்மாக்களால் தான் மழை பெய்யுது, மண்ணும் விளையுது. நீங்கள் செய்கிற புண்ணியமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்னென்னைக்கும் செழிப்பாக வச்சுருக்கும் தம்பி. நான் வரேன் தம்பி, நான் வரேம்மா. பெரியவர் போய்விட்டார். லக்ஷ்மியின் பெருமிதமான பார்வையை சந்தித்தான். தர்மமே கை நீட்டி தங்க கிரீடத்தை தலையில் சூட்டுவது போல் இருந்தது. மனித இனமே கையெடுத்து வணங்குவதைப் போல ஒருவித சிலிர்ப்பு. தான் செய்த ஒரு சிறிய செயலில் ஒரு பெண்ணின் வாழ்க்கையே புதிதாக காலூன்றியிருப்பதை நினைக்கையில் அவனுக்கே பெருமிதமாக இருந்தது. இப்போது அவனுள் ஊசலாடம் இல்லை. தெளிந்த நீரோடையை ஒரே திசையில் ஓடியது மனம். மனதின் பெருமிதத்தில் அவன் முகமெல்லாம் புன்னகை. இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.